கேஸ கலப்புறான். அப்ப இருந்த நீதிபதி அந்த சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிட்டு 350 வருஷத்துக்கு முன்ன நடந்த ஒரு விஷயத்தை ரீஓபன் பண்ண முடியாது, திருப்பு ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மெயின்டைன் தி ஸ்டேட்டஸ் கோ, இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கோ அதை தொடர்ந்து அப்படி கடைபிடிங்கள் என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் பண்ணல. 1949 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அத்துமீறி நுழைஞ்சு உள்ளுக்குள்ள கொண்டு இந்த ராமர் விக்கிரகத்தெல்லாம் வைக்கிறாங்க. அது வரைக்கும் எந்த பிரச்சனை 1885 இருந்து 1949 டிசம்பர் 23 வரைக்கும் இது பிரச்சனை பண்ணல. திடீர்னு டிசம்பர் 23ஆம் தேதி நைட்டா கொண்டு போய் உள்ள கொண்டு போய் ராமர் விக்கிரகத்தையும் மற்ற விக்கிரகங்களையும் வச்சு பிரச்சனையை கலப்புறாங்க. சர்மா கோயிலை இடிச்சுட்டு அது மேல மசூதி கட்டினதா சொல்லல. அந்த இடத்துல இருந்த இடங்களை மசூதி கட்டியிருக்காங்க. அங்க ஹிந்து ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர் இருந்ததா சொல்றாங்கன்னா ஸ்ட்ரக்சர் தான் சொல்றாரு அவர். ஸ்ட்ரக்சர் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் டெம்பிள். சர்மாவே, அதாவது முழுக்க இந்துத்துவவாதிகளை திருப்திப்படுத்துறதுன்னு தீர்ப்பு கொடுத்த சர்மாவே அவர் இந்து ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர் தான் சொல்றாரு. ரெண்டாவது அந்த ரிப்போர்ட் முழுக்க சரியில்லை. ஒரு ராமர் கோயில்ல எப்படி மிருகங்களுடைய எலும்பு இருக்கும்? மிருகங்களுடைய எலும்பு அங்கே கடந்ததுன்னு அர்த்தம் என்ன? முஸ்லீம் கல்ச்சர் இருந்திருக்கலாம். நீங்களாம் உங்க இஷ்டத்துக்கு எழுதிட்டு போனீங்கன்னா தொடர்ந்து எழுதிட்டே போனா அதுவே இதுவா? இப்போ அக்பர் ஆளரேன்னு சொல்லிப்படுவீங்களா? இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஆளரேன்னு சொல்லிப்படுவீங்களா? நீங்க சைவ நம்பிக்கை, சைவ இறைவன் வணங்குற நம்பிக்கையுடைய நீங்க தான். இப்போ ஒரு பாரம்பரியமான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடித்து வந்த பூமியில் அந்த வழிபாட்டு முறைக்கான ஒரு தளம் அங்க இருந்து அதை ஒரு பிற கலாச்சாரம் உடைய ஒருத்தர் தகர்த்துட்டு அந்த இடத்துல தன்னுடைய வழிபாட்டை நிலைநாட்டி இருக்கிறாருங்கிற போது உங்களுக்கு அது குறித்த அந்த நம்பிக்கை ஃபைட் எல்லாம் இல்ல, அதன் அடிப்படையில் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களே, என்ன நியாயமே? அது மாதிரி ஒண்ணு இருந்ததா இவங்க தான் கிளப்பி விட்டுருக்காங்க இல்லையா? அது மாதிரி அப்படி இருந்தது இல்ல. இந்துக்கள்ல பெரும்பான்மையான அந்த இடத்துல ராமர் பிறந்தாருன்னு நம்பல. இதை ஒரு குறிப்பிட்ட சில பேர் அந்த இடத்துல பிறந்தாருன்னு சொல்லி கிளப்பிருக்காங்க ஒழிய அப்படி யாரும் அந்த அது குறிப்பா இந்துல எழுதிருக்காரு. இந்த துளசிதாஸ் ராமச்சரித்திரம் எழுதுறாரு. அவர் அயோத்தியில இந்த இடத்துல ராமருக்கு கோயில் இருந்தான்னு அவருடைய இதில் எழுதல. அகழ்வாராய்ச்சியெல்லாம் அரசாங்கத்துல நியமிக்கிறாங்க. அப்ப நீதிபதியா அரசாங்கத்துல நியமிக்கிறது தான். இப்ப ஆட்சி மாறி போயிடுச்சு. அப்ப இந்த ஆட்சி சொல்றதுல இவங்க கேட்டிருக்கணும். இவர் சொல்ற வாதத்துக்கு வச்சுட்டேன். பிஜேபி ஆபீஸ்ல நீதிபதி, அரசு ஊழியர்கள் எல்லாம் அகழ்வாராய்ச்சியில அரசு ஊழியர்கள். இப்ப ஆட்சி யாருது? பிஜேபி இல்ல, நீதிபதி அகர்வால் அவர்கள். ஏன் இந்த அகழ்வாராய்ச்சி கோர்ட்ல இருந்து ஆள் நியமிக்கிறார். அகழ்வாராய்ச்சி கழகத்திலிருந்து அவர் ஆளை கூப்பிடுறாரு. கவர்மெண்ட் ஆபீஷியல் இல்லாம ஏற்கனவே அகழ்வாராய்ச்சி கழகம் இருக்கு. அதுல இருந்து இவரு ஸ்பெஷலா அயோத்தியில 10 இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். அதுக்காக கோர்ட் நியமிக்குது ஆட்களை. அதுக்கு 2 தரப்பு, அவங்களுடைய தரப்பு வக்கீல் இருக்காங்க, அவங்க தரப்புடைய ஆட்கள் ரெக்கார்ட் பண்றதுக்கு இருக்காங்க. அங்கு கிடைத்த ஒவ்வொரு பொருளையும் ரெக்கார்ட் பண்றாங்க. அவர் சொல்றாரு, ஏன் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட் இருக்கிறத நான் உபயோகப்படுத்திக்காம விசேஷமா இங்க ஒரு ஆர்எஸ்ஐ உத்தரவு விட்டேன்னு அவர் சொல்றாரு. சுன்னி வக்ஃப் போர்டு சார்பாக சாட்சியம் சொல்வதற்கு வந்த சரித்திர பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் என்று வந்தவர்கள் எல்லாம் ஒருதலை பட்சமாக கருத்தையே சொன்னார்கள். இதை என்னால் ஏற்றுக்கொள்ள, அதற்காக உண்மை எது என்று தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் ஆராய்ச்சி செய்ய உத்தரவிட்டோம். 6 மாச ஆராய்ச்சியில் 2 தரப்பு வக்கீல்களும் இருந்தார்கள். எல்லா கிடைத்த பொருட்களை அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கிடைத்த ஒவ்வொரு அங்கு ஒரு கல்வெட்டு கிடைக்கும். இன்னும் சொல்றேன், 92 கரசேவை நடந்த போது ஒரு பெரிய கல்வெட்டு கிடைச்சு. அந்த கல்வெட்டுல இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டது, எதற்காக கட்டப்பட்டது, இது விஷ்ணு ஹரி மந்திர், இது அரக்கர்களின் தலைவனாக ராவணனை அழித்த விஷ்ணுவினுடைய கோவில், அவர் பிறந்த இடம் என்று 92 கரசேவை நடந்த போது கிடைத்த கல்வெட்டு. அப்படின்னா ஒவ்வொருடைய மனிதனுடைய உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய தீர்ப்பு அமையும். அவர் கிளீனா சொல்லிட்டார் இல்லையா? எல்லாமே ஒருதலை பட்சமாக சொல்வது அவருக்கு பிடிக்கல. இவர் சொன்னார் பாருங்க, ரொமிலா தாப்பர் இடதுசாரி சிந்தனை உள்ளவர். எனவே அவர் சொல்றது RSS சிந்தனை உள்ளவர்கள் சொல்வதை மட்டும் தான் நம்ம ஏத்துக்கணும். இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க சொல்றவங்க நம்ம ஏத்துக்க கூடாது. அப்படி ஏத்துக்கிட்டா நம்ம இந்தியன் இல்ல, நம்ம இந்து. அவர் அதற்கு காரணம் என்ன சொல்லியிருக்காரு? காரணத்தை இந்த நாட்டில் இந்துத்துவ விஷயத்தை ஏத்துக்கிறவங்க மட்டும்தான் இந்தியன், அவன் தான் இந்து. அது நீங்க தப்பா, நீங்க எப்படி கருத்துக்களை சொல்றவங்க இந்து இல்ல. அதே போல
இதுதான் இது இந்த மாதிரி ஒரு தவறான கருத்து சொல்லியில இருந்து கொஞ்சம் வெளியில வருவோம். ஒரு அதுல அது காரணம் சொல்லிடுறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த சுன்னி வக்ஃப் போர்டு சார்பாக சாட்சி சொன்ன சரித்திர ஆசிரியர்கள் இந்த நாட்டில் இஸ்லாமிய படையெடுப்பே நடக்கவில்லை, இஸ்லாமிய நாட்டு படையெடுத்து வந்த இஸ்லாமியர்கள் வெளிநாட்டு துருக்கியர்கள் யாருமே எந்த கட்டடத்தையும் இடிக்கவில்லை, அவர்கள் எந்த கோயிலையும் இடிக்கவில்லை என்று சாட்சி சொன்னதனால் அவங்க நாட்டில் பல இடங்கள் அதெல்லாம் நடந்திருக்க, இவங்க என்ன இப்படி சொல்றாங்க சொல்லியிருக்காரு. இதன் காரணமாகத்தான் அவர் RSS காரர் கிடையாது, அவர் பிஜேபி காரர் கிடையாது. உங்களுக்கு ஒரு கேள்வி, இப்போ மிக முக்கியமா மக்களுக்கும் தெரியணும், நீங்க விளக்கம் சொல்லணும். அதாவது இந்திய நாட்டினுடைய இப்போ உலக வல்லரசு போட்டிக்கு உலகம் மேல போயிட்டு இருக்கு. எந்த நாடு அடுத்து, சீனா வல்லரசா, இந்தியா வல்லரசா, அமெரிக்காவுக்கு அடுத்த நிலையில் யார் வர போறா, நவீன பொருளாதாரத்தை எப்படி நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கிற மாதிரியான போட்டிகள் வந்துட்டு இருக்கு. நூறுவோர் கலாச்சாரம் ஒரு பக்கம் நம்மள இது பண்ணிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் நம்ம நோக்கி இருக்கு. நம்ம எந்த பொருளாதார திசையில பயணம் போறோம், இளைஞர்கள் எப்படி கொண்டு செலுத்த போறோம், என்ன மாதிரி வேலை வாய்ப்பு அமைய போகுது, இந்தியாவில் என்னென்ன வரப்போற அன்றாட பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற கவலை எல்லாம் விட்டுட்டு ஒரு கோவிலுக்காக நம்ம இவ்வளவு கவனத்தை சிதறி நாட்டினுடைய பொருளாதாரம், சமூக அமைதி, சமய நல்லிணக்கம் இவ்வளத்தையும் சிதைக்கிற மாதிரி கடந்த 60 வருஷமா அது ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்கமே, இது சரியா நியாயமா? சரி, இது ஒரு இஷ்யூவா? இது நான் இஷ்யூ கிடையாது. இது எத்தனையோ இஷ்யூ, நீங்க சொல்ற பல பிரச்சனைகள் இதுவும் ஒரு பிரச்சனை. நான் இல்ல சொல்றேன், இது மட்டும் தான் பிரச்சனை இல்ல, நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஒரு தேசியத்துடைய தன்மான உணர்வை தட்டி எழுப்பக்கூடியது. கடந்த கால சரித்திரமே தெரியாதனால எதிர்கால பாரதத்தை நிர்மாணம் செய்ய முடியாது. மதமே வரவே இல்லை. இது நாங்க இந்த பிரச்சனை எழுந்தது ஒரு நாள் கூட இது இந்து முஸ்லீம் பிரச்சனை நாங்க சொல்லல. இது இந்த நாட்டுடைய தேசிய பிரச்சனை. தேசபக்தனை ஆதரிக்கக்குள்ள நாட்டின் மீது அந்நிய ஆக்கிரமிப்பாளை ஆதரிக்கப்படுது. இதுதான் பிரச்சனை. ஒரு மதச்சார்பற்ற சிந்தனையாளர் என்கிற முறையில் இப்ப அவர் சொன்ன பதிலையும் கேட்டு என்னுடைய உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி, அவங்க தொடர்ந்து இது ஒரு அவமான சின்னம் என்று சொல்கிறார்கள். தேசியத்தின் மீதான ஆன்டி நேஷனல் அப்படிங்கிறாங்க. செங்கோட்டை யார் கட்டினது? அக்பர் கட்டினது, முஸ்லிம்கள் கட்டினது தானே. அங்கிருந்தானே இன்ன வரைக்கும் பிரதம மந்திரி பேசுறாரு. ஒரு தேச அவமானம் சொல்லுங்களா? அவர் அந்நியன், வெளிநாட்டுல இருந்து வந்தாரு, ஆகையினால அவர் கட்டின கோட்டையில இருந்து பேசக்கூடாது இந்திய பிரதமர், அதை இடிச்சு போட்டு புதுசா கோட்டை கட்டினீங்களா? பாராளுமன்றம் எவன் கட்டினது? ராஷ்டிரபதி பவன் யாரு கட்டினது? அந்நியன் வந்துட்டான், அவன் கட்டின இடம், அந்த கட்டடத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதா? கார் யாரு கண்டுபிடிச்சா? கிறிஸ்துவர் கண்டுபிடிச்ச கார்ல அரபு தேசத்துல இருந்து வந்த பெட்ரோலை போட்டுக்கிட்டு அத்வானி ரத யாத்திரை போனாரு. ஏன் மாட்டு வண்டியில் போறது? தேச சின்னம் இல்ல. ஏன் கார்ல பெட்ரோலுக்கு இருக்கும்? அரபு தேசத்துல வந்த பெட்ரோல் கிறிஸ்துவர் கண்டுபிடிச்ச கார், ரத யாத்திரை போறாரு. இந்த மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. இந்த தீர்ப்பு வந்தது பிறகு அமைதியா இருந்த நான் என்னுடைய ரத யாத்திரை நியாயப்படுத்தப்பட்டு விட்டது சொல்லிட்டாருல. அது வரைக்கும் ரத யாத்திரை கோளாறு. அரசாங்கம் நரசிம்மராவ் சொல்லியிருக்கிறாரு, மசூதி இடிக்கப்பட்டது தவறு, அந்த இடத்துல நாங்கள் மசூதி கட்டி கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இந்த நாட்டினுடைய பிரதமர் கொடுத்த வாக்குறுதி டிசம்பர் 27, 1992 சொல்லியிருக்காரு, டிசம்பர் 27 சொல்லியிருக்காரு. நரசிம்மராவ் கொடுத்த உறுதி. அதாவது அவரு நரசிம்மராவ் காங்கிரஸ்காரன்னு பார்க்கறத விட நரசிம்மராவ் அந்த நாட்டினுடைய பிரதமர், அந்த நேரத்தில் பிரதமராக இருந்தவர் கொடுத்த வாக்குறுதி. அங்க மசூதி தான் கட்டி தரணும். சரியான தீர்ப்புனா இந்த நீதிபதிகள் கொடுத்தோம்னா இருந்த இடம் மசூதியா கோயிலா என்பதே இல்லை. கோயில் இல்லை, டெஃபினட்டா அந்த இடத்துல கோயில் இல்லை. இருந்த கட்டடம் மசூதி கட்டிடமா மஸ்ஜிதாங்கிறது அது இட் இஸ் டு பி டிசைடட் பை தி முஸ்லிம்ஸ். ஒரு தேசம் சார்ந்த இஷ்யூவே கிடையாது. எப்படி இது ராமர் தான் இந்த தேசமா? நம்ம இங்க உள்ள இஸ்லாமியர்கள் அந்த நாடு கிடையாதா? இந்துக்கள் தயவுல தான் இஸ்லாமியர்கள் வாழணுமா? இந்துக்கள் தயவுல தான் கிறிஸ்தவர்கள் வாழணுமா? இந்துக்களுக்கு இந்த நாடு எவ்வளவு சொந்தமோ அவ்வளவு சொந்தம் இஸ்லாமியர்கள் இந்த நாடு சொந்தம். அவர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் இந்த இஸ்லாமியர்கள். அவர்களுக்கு முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த நாட்டில் உரிமை உண்டோ அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டில் உண்டு. அதே அளவு உரிமை கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. வந்தேரிகள் ஆக்கிரமிப்பாளர்கள் பிரச்சனை. வந்தேரிகள்னா அதெல்லாம் போனா ரொம்ப டீப்பா போனா அசிங்கமா இருக்கும். அப்புறம் சில பேருடைய இந்துக்களே ஒரு குரூப்பை நம்ம கோவப்படுத்துற மாதிரி ஆகும். எல்லாருமே அப்படி வந்தேரிகள் விளக்க ஆரம்பிச்சா நிறைய போக முடியும். வந்தேரிகளே இல்லையோ வந்து நாட்டை ஆண்டுருக்காங்க. அது உண்மை. அத சரித்திரத்தில் நடந்தது தான். அதான் ரமீலா தோப்பர் சொல்றாங்க, நம்ம தெளிவா சொல்றாங்க. சரித்திரத்தில் நடந்தது தான். அதை மாற்ற முடியாது. புதிய சரித்திரம் வரும் சார். பிரிட்டிஷ்காரன் படைக்கப்படும். புதிய சரித்திரம் மாறிக்கொண்டே இருக்கும். பிரிட்டிஷ்காரன் வரல மகாத்மா காந்தி இல்ல. பிரிட்டிஷ்காரன் வந்ததுனாலதான் மகாத்மா காந்தி.
இல்லாட்டி ஒரு மகாத்மா காந்தி நாட்டுல உருவாகி இருக்க முடியாது. உட்கார்ந்து பேசுறது பிரிட்டிஷ்காரன் கொடுத்த லைட்டும் கரண்ட்.